FM 106.4 டைரி நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் மாயா. இதயத்திலிருந்து வடிந்ததை இணையத்தில் தரவிறக்கம் செய்து காதலுக்காக உருகி விடுந்த உள்ள குமுறல்களை அடையாளப்படுத்தப்படாம அறிமுகப்படுத்துறதுக்கு ஆள் இல்லாம அந்த இணையத்திற்குள்ளவே சிறைப்பட்டு கிடக்கு. அவர்களுடைய உணர்வுகளை காதலர் தின சிறப்பு நிகழ்ச்சியா காற்றலையில் தவள விட்ட ஹலோ எஃப்எம்மிற்கு நன்றிகள் கோடி. டைரி நிகழ்ச்சிய பாராட்ட வார்த்தைகள் கிடையாதுன்னு பகிர்ந்து கொண்ட நட்புகளுக்கு மாயாவுடைய பணிவான வணக்கங்கள், நன்றிகள். அது என்னமோ தெரியல, நாகரிகமான நல்ல பண்பான காதல அழகான சொற்றொடர்கள் மூலமா இனிமை நிறைந்த தமிழின் அருமையால அதை சொல்லும் போது கேட்க அப்படி ஒரு ஆனந்தம். நமக்கும் கூட ஆசை வருது கவிதை எழுதுறதுக்கு, நமக்கும் கூட ஆசை இருக்கு அது மாதிரி நாகரிகமான நல்ல காதலை அனுபவிக்கிறதுக்கு. உறவுகளை பத்தி நிறைய பேசுறோம், நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்களுடைய குணாதிசயங்களை பத்தி, யதார்த்த வாழ்க்கையை பத்தி நிறைய பேசுறோம். அப்பப்போ நாகரிகமான நல்ல பண்பான காதலையும் கொஞ்சம் எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிற அந்த நண்பர்களுக்கு நன்றி. இன்னமும் ஒரு படி மேல போய் புருஷோத்தமன் அப்படிங்கிற ஒரு நண்பர் யூடியூப்ல நம்முடைய டைரி லிங்க்ஸை விஷுவலைஸ் பண்ணி ரொம்ப அற்புதமா கலக்கியிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றிகள். ஏக்கத்தில் இதயம் தவிக்கும் போது தூக்கத்தை இமைகள் துறக்கும், காணும் ஆவலில் விழிகள் துடிக்கும் பொழுது தடுக்கும் ஆவலில் மனது அலைமோதும், இதழ்கள் ஈரம் கசிந்து எதிர்பார்த்திருக்க நாணத்தோடு நீ அங்கே நான் இங்கே, தனித்திருக்கும் சமயங்களில் தவித்திருப்பது அன்பின் அளவை 1000 மடங்கு கூட்டும், சேமித்ததை செலவழிப்போம் தாராளமாய், தலைகோதி முகம் வருடி மோகத்தோடு மோதி கூச்சத்தில் நாம் தலைகுனியும் போது பிறக்கும் கவிதையை இலக்கண இலக்கியங்களும் பதிந்து கொள்ள போர்க்கொடி தூக்கும், வசியப்படுத்தி வாழ்க்கையை நேசிக்க வைத்தவளை நேசத்தோடு வாழ்ந்திருந்து உறவுகளை மகிழ வைப்போம். கனவுகளோடு ஹெலோவின் காற்றலையில் ஒரு காதலன் வரைந்த வரிகள் இது. காதலுக்காக இது மாதிரி நிறைய உலகத்தினுடைய உன்னதமான உண்மை காதலர்களுக்காக, அவர்களுடைய மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காக, நம்முடைய உறவுகளை பெருமைப்படுத்துறதுக்காக இப்படி அடிக்கடி வரும். மகிழ்ச்சியோட கேட்டு இணைந்திருப்போம். இன்றைய தினம் உறவுகள் எல்லா வகையான உணர்வுகளையும் அற்புதமா பிரதிபலிக்கிறாங்க. கேட்டு சந்தோஷப்படுவோம். இது உங்கள் அபிமான ஹலோ எஃப்